வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு விடுகதையை தான் பார்க்குறோம். எந்த நெசவாளரும் நெய்யாத புடவை, கடையில் வாங்க முடியாத புடவை, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதிலை யோசிச்சு வைங்க. அதுக்குள்ளார நம்ம பாவ மன்னிப்புங்கிற திரைப்படத்தை பார்க்கலாம். 1961 மார்ச் 16 வெளிவந்த படம். சில்வர் ஜூப்ளி கண்ட படம். பெஸ்ட் ஃபிலிம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கு. நேஷனல் ஃபிலிம் அவார்டும் வாங்கியிருக்கு. இதுல வந்து சிவாஜி கணேசன், தேவிகா, ஜெமினி கணேசன், சாவித்ரி, எம்.ஆர். ராதா, வி நாகையா, எஸ்.வி. சுப்பையா, எஸ்.வி. ராஜம்மா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. ரொம்ப அற்புதமான படம். இந்து முஸ்லிம் கிறிஸ்து ஒற்றுமையை விளக்கக்கூடிய படமா இருக்கு. 4 குழந்தைகள் 4 இடத்துல வளர்ற மாதிரி இருக்கு. இந்து குழந்தைங்க 2 பேர்ல வந்து ஒரு குழந்தை இந்துகிட்டையும் ஒரு குழந்தை வந்து முஸ்லீம் எடுத்து வளர்க்கிறாரு. இன்னும் 2 பெண் குழந்தைங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ எடுத்து வளர்க்கிற மாதிரி இருக்கு. கிறிஸ்து முஸ்லீமால வளர்க்கப்பட்ட குழந்தை வந்து நல்ல அன்பு, சகோதர தத்துவம், மனித நேயத்தோட விளங்குற மாதிரியா அந்த குழந்தை வளர்றத பாக்குறோம். இதுல வந்து சிவாஜியோட முகம் வந்து பால் நிலவா ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. அது ஏன் அழகா காமிச்சிருக்காங்கிறத படத்தோட முடிவுல பார்க்கலாம். அவர் முதல்ல ஹனீபா பாடல் மூலமாகவே அறிமுகமாகிறார். எல்லோரும் கொண்டாடுவோம் அப்படிங்கிற பாடல் வந்து இன்னைக்கும் கேட்டாலும் ரொம்ப மெய்சிலுக்கக்கூடிய படமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்த நாள் முதல் அந்த பாட்டும் இந்த படத்துலதான். இது மாதிரி நிறைய பாடல்களை இந்த படத்துல பார்க்கலாம். நீங்க ஒரு முறை போட்டு பாருங்க. இந்த விடுகதைக்கான பதில் என்ன அப்படின்னா வானம். நன்றி, மகிழ்ச்சி.